கற்றாழை அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் கற்றாழையிலிருந்து கிடைக்கக்கூடிய மூசாம்பரம், அதாவது கரியபோலம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, நம்ம கற்றாழையிலிருந்து மஞ்சள் நிறத்தில் ஒரு திரவம் மாதிரி வரும். இப்போ அதை நம்ம கற்றாழையை வெட்டின உடனே பார்த்தோம்னா அந்த திரவம் மாதிரி வரும். இதை சேகரித்து உலர்த்தி எடுக்கிறது தான் கரியபோலம் அப்படின்னு சொல்கிறோம். கற்றாழை மட்டும் இல்லை, இந்த கரியபோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளை சேர்ந்து இதுக்கு அதிகமான மருத்துவ குணங்களும் இருக்குது. முதல்ல இது நம்ம மருந்துக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம சுத்திப்படுத்தி அதுக்கப்புறம் மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது எதற்கெல்லாம் இது மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னும்போது, இப்போ ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மூட்டு வலி இருக்குது, மூட்டில் அதிகமாக வீக்கம், அடிப்பட்ட வீக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு எங்கேயாவது இடிச்சுக்கிட்டேன், ரத்தக்கட்டு இருக்குது, அடிப்பட்டு வீக்கம் இருக்குது, கருப்பாக அந்த இடத்துல பிளட் கிளாட்டாக இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு கரியபோலத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது என்னென்னா, இப்போ இந்த கரியபோலத்தை நம்ம பற்று மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம், அது மருந்தாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதையும் தாண்டி இதற்கான மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரியபோலத்தில் மருந்தாக செய்கிற உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் நிறைய நம்ம செஞ்சிட்ருக்கோம். முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கரியபோலத்தை நல்லா சுத்திப்படுத்திடுவோம். எந்த ஒரு பொருளுமே முதல்ல சுத்திப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அது மருந்தாக செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வீரியம் அதிகம், நச்சுக்களும் இருக்காது இல்லையா? அது மாதிரி இதை நம்ம எப்படி நாங்கள் சுத்திப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காடி நீர் அப்படின்றது சாதம், பழைய சாதம் இருக்குது இல்லையா, அந்த நீரை 5-6 நாட்கள் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு காடியாக அது கிடைக்கும். அதுலேயும் பார்த்தோம்னா இந்த பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து செய்யக்கூடிய காடி இன்னும் சிறப்பு வாய்ந்தது. இந்த கரியபோலத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் எடுத்துட்டு இந்த காடி நீரை விட்டு சிறு தீயாக நம்ம காய்ச்சிக்கிட்டே வந்தோன்னா பாகு மாதிரி திரண்டு வரும். ஸோ பாகு மாதிரி வர்ற அந்த பக்குவத்தில் நம்ம இன்னொரு சட்டியில் எண்ணெய், நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ நல்லா தடவிட்டு இதை அந்த சட்டியில் எடுத்து சூடாக இருக்கும்போது பாகு பதம் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை அந்த சட்டியில் வச்சு எடுத்து வச்சுப்போம். இது நல்லா உலர்ந்த பிறகு கொஞ்சம் நல்லாவே கட்டியாகிடும். இதை தான் நம்ம நாங்கள் உள்ளுக்கு செய்யக்கூடிய மருந்துகளில் இந்த கரியபோலத்தை, மூசாம்பரத்தை பயன்படுத்துகிறோம். இப்போ எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகத்துக்கு இந்த கரியபோலம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கரியபோலம் சின்ன சின்ன துண்டுகளாகவே இருக்கும், கடைகளில் கிடைக்கும். அதை எடுத்து வெந்நீரில் போட்டுக்கலாம். வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுன்னா அது தண்ணியோடு நல்லா கலந்து கரைஞ்சி வரும். கொஞ்சம் நேரத்தில் அது திக்காக ஆகும்பொழுது பொறுக்கக்கூடிய சூட்டில், சூடாக எடுத்து போட்டுற வேண்டாம், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பொறுக்கக்கூடிய சூட்டில் மூட்டு வலி இருக்குது அப்படின்றவங்க, அடிப்பட்ட வீக்கம், கை கால்களில் கைகள் மூட்டுக்களில் வலி இருக்குது, கரடு கட்டின மாதிரி இருக்குது, கையை மடக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த கரியபோல பற்றை நம்ம போட்டுட்டு வரலாம். இது பொறுக்கக்கூடிய சூட்டில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வெந்நீர் வச்சு அதை வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு, அதுக்கப்புறம் ரத்தக்கட்டுகளுக்கும் இந்த கரியபோலம் சிறந்ததாக இருக்கும். நம்ம மருத்துவமனையில் இதை சுற்றி செஞ்ச இந்த கரியபோலத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு கரியபோலத்தை பயன்படுத்துகிறோம். மூட்டுக்களில் வலி இருக்கிறவங்களுக்கு இந்த கரியபோலம், வயிற்றில் புண் இருக்குது, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு செய்யக்கூடிய மருந்துகளில் இந்த சுத்தி செய்த கரியபோலம் என்று சொல்லக்கூடிய மூசாம்பரத்தையும் பயன்படுத்துகிறோம்.